ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஹேமா. லாஸ்ட் போட்டிருந்த வீடியோவில் என்னோடய இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பற்றி நல்ல டீட்டெயிலாக கிளியராக சொல்லியிருந்தேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணி தான் வீட்டில் இருந்து ஒரு 14 கிலோ வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை மட்டும் டீட்டெயிலாக கிளியராக சொல்லிட்டேன். பட் வந்து எப்படியெல்லாம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கணும், கொஞ்சம் ரெசிபியோட டீட்டெயிலாக கிளியராக சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு 30 டேஸ்க்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டிருந்தேன். ஸோ ரெடியாக இருந்தால் கமெண்ட்டில் ரெடின்னு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேர் எல்லாருமே வந்து ரெடின்னு தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து அடுத்த ஒரு 30 டேஸ்க்கு வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு டே 1 இன்றைக்கி என்னென்னலாம் சாப்பிட்ருக்கேன் வித் ரெசிபியோடு வந்து இந்த வீடியோ இருக்கும். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ வீடியோ அப்லோட் பண்ணதும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நீங்களும் நாளையிலேருந்து வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நம்ம சேர்ந்தே வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ ரெகுலராக நான் எவ்வளோ வெயிட் இருக்கேன், ஸோ என்னெல்லாம் ஃபுட் சாப்பிட்ருக்கேன், எத்தனை மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கிளியராக வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப மோட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ வந்து ரொம்ப போராக இருக்காது, கண்டிப்பாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ஓகே, லாஸ்ட் போட்டிருந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பற்றி நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்டுக்கும் ஒரு சில ரிப்ளை கொடுத்துட்றேன். என்னால் கமெண்ட்டில் ஃபுல்லாக வந்து ரிப்ளை கொடுக்க முடியல. ஸோ அதனால் இப்போ ரிப்ளை கொடுத்துட்றேன். ஃபீடிங் மதர், அதுக்கப்புறம் வந்து காலேஜ் போகிறவங்க, அவங்களாம் வந்து இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. பட் வந்து ஃபீடிங் மதர் இப்போதைக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எந்த டயட்டும் இருக்க வேணாம். ஃபஸ்ட்டு பேபிக்கு நல்லா ஃபீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து எந்த டயட்னாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்களாம் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லேயே மொத்தம் 5 விண்டோ இருக்குது. நான் ஃபாலோ பண்ணுறது 3rd விண்டோ. மோஸ்ட்லி ஒரு சில பீப்புள்ஸ் மட்டும் இந்த 3rd விண்டோ ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது 6:8, 16 மணி நேரம் சாப்பிடாமல் இருந்து 8 மணி நேரம் மட்டும் சாப்பிட்றது. அதாவது நைட் ஒரு 8 மணிக்கு வந்து நீங்கள் டின்னர் முடிக்கிறீங்கன்னா அடுத்த நாள் 12 மணிக்கு நீங்கள் வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை ஏதாவது லஞ்ச் கூட டைரெக்டாக கூட எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றது தான் இந்த விண்டோ. இது வந்து வெயிட் லாஸ் குயிக்காக இருக்கும். ஸோ இது எல்லாராலையும் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு விண்டோ 12:12 பிகினர் ஃப்ரெண்ட்லியான விண்டோ இது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 12:12 விண்டோ, அதாவது நைட் 8 மணிக்கு டின்னர் முடிக்கிறீங்கன்னா, இல்லைன்னா 9 மணிக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ 8 மணிக்கு இல்லை 9 மணிக்கு முடிக்கிறீங்கன்னா அடுத்த நாள் வந்து கரெக்டாக 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா 9 மணிக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுதான் 12:12 விண்டோ. இது எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியும். 12:12 விண்டோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இது வெயிட் லாஸ் ஆகும், பட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த விண்டோ வந்து காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க ரெகுலராக அது வந்து ஃபாலோ பண்ணலாம். வெயிட் லாஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், பட் பிகினரில் நீங்கள் இது வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இது போக போக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 16:8 விண்டோ, அது கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா மட்டும்தான் ட்ரை பண்ணணும். எந்த ஃபாஸ்டிங்காக இருந்தாலும் சரி, எந்த டயட்டாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் ஒரு 1 வீக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மெதுவாக தான் அது வந்து உங்களுக்கு செட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கன்டினியூ பண்ணிக்கலாம். செகண்ட் விண்டோ வந்து 14:10. ஸோ இது வந்து நீங்கள் நைட் 8 மணிக்கு டின்னர் முடிச்சிங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 10 மணிக்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். இடையில வந்து தண்ணி மட்டும் குடிக்கணும். இந்த ஃபாஸ்டிங் வந்து 14 மணி நேரம் ஃபாஸ்டிங்கில் தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். 8 மணிக்கு அப்புறம் வந்து நீங்கள் தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். அடுத்த நாள் 10 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம். ஸோ நீங்கள் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் 3rd விண்டோ வந்து நான் ஃபாலோ பண்ண விண்டோ தான் 6:8. இது மோஸ்ட்லி எல்லா பீப்புளும் வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ இதில் வெயிட் லாஸ் வந்து குயிக்காக இருக்கும், பெனிஃபிட்டும் அதிகம். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி இந்த விண்டோ வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ பிகினராக இருக்கீங்க, காலேஜ் போகிறீங்க, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததும் இந்த விண்டோ ஃபாலோ பண்ண வேணாம். நீங்கள் ஃபஸ்ட்டு 12:12 விண்டோ ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு செட் ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ எடுத்ததும் இது ஸ்டார்ட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக செட் ஆச்சுன்னா மட்டும் இந்த விண்டோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 4th விண்டோ வந்து
18:6. ஸோ இதில் வந்து 18 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கணும், 6 மணி நேரம் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். ஸோ இதுவுமே ஃபாலோ பண்ணுறது ஒரு சில பீப்புள்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இது மோஸ்ட்லி யாரும் ஃபாலோ பண்ணல. லாஸ்ட்டு ஒன் 5th ஒன் வந்து 20:4. அதாவது 20 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்துட்டு 4 மணி நேரம் மட்டும் சாப்பிட்றது. ஒரு நாள் ஃபுல்லாக வந்து 20 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கணும், 4 மணி நேரம் மட்டும் தான் சாப்பிடணும். இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது யாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது. எப்போதாவது மாதத்தில் ஒரு முறை இந்த விண்டோவை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுலேயும் வெயிட் லாஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் ரொம்ப ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து யாருமே இப்போதைக்கு ஃபாலோ பண்ணாமல் தான் இருக்காங்க. ரேர் தான் இந்த விண்டோவை ஃபாலோ பண்ணுறது. ஓகே, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் மொத்தம் 5 விண்டோஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். போன வீடியோவில் சொல்ல நான் மறந்துட்டேன். ஸோ நிறைய பேர் டவுட் கேட்டிருந்ததால் இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இதில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. நான் ஃபாலோ பண்ணது 16:8. ஸோ இது வந்து கொஞ்சம் பெனிஃபிட் அதிகம், வெயிட் லாஸும் குயிக்காக இருக்கும், நிறையா இருக்குது இதில் பெனிஃபிட். ஸோ அதனால தான் இது வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது உங்களால் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா வந்து நீங்கள் 12:12 அது மாதிரி 14:8. ஸோ அந்த மாதிரி விண்டோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் நான் காட்டியிருக்கிற ஃபுட்டையே சாப்பிட்டு அந்த விண்டோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட் லாஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். நான் ஃபாலோ பண்ண விண்டோவை ஃபாலோ பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ மார்னிங் குயிக்காகவே எழுந்தாச்சு. அருண் ஆஃபீஸ் போகணும். ஸோ அதனால் வந்து மார்னிங் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு குயிக்காக முடிச்சாச்சு. பட் நான் ஃபாஸ்டிங் வந்து 11 மணிக்கு தான் பிரேக் பண்ணியிருந்தேன். ஏன்னா நேற்று நைட் டின்னர் வந்து 7 மணிக்கு முடிச்சிருந்தேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் 11 மணிக்கு ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு எப்பவும் போல் நெல்லிக்காய் ஜூஸ் தான் கொடுத்துருந்தேன். எனக்கும் அருணுக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டிருந்தேன். ஸோ அவங்க நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 11 மணிக்கு நான் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நானும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருந்தேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்வீட் கார்ன் அது கூட வேர்க்கடலைன்னு சேர்த்து சாலட் ரெடி பண்ணியிருந்தேன். அதில் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, வெள்ளரிக்காய், அப்புறம் கேரட்லாம் கட் பண்ணி சேர்த்துருந்தேன். அது கூட வந்து கொஞ்சமாக சாட் மசாலாவும் சேர்த்துருந்தேன். அவங்ககிட்ட சாட் மசாலா இல்லைனா அதில் சீரகத்தூள், பெப்பர், அப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சூப்பர்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நெல்லிக்காய் ஜூஸோட அளவு. ஸோ நான் வந்து 2 பேருக்கு செய்கிறதால 3 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். பெரிய நெல்லிக்காவாக இருக்கிறதால 3 எடுத்திருக்கேன். சின்ன சின்ன நெல்லிக்காவாக இருந்தால் 4 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. ஸோ அது கரெக்டாக இருக்கும். அது கூட வந்து 1/4 டீஸ்பூன் பெப்பர், மிளகு சேர்த்துருக்கேன். அது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு 2-3 கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து அதை வந்து புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 முறை அது மாதிரி புழிஞ்சு எடுத்துருப்பேன். ஸோ அதுலேருந்து ஜூஸ் எடுத்து நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்ததும் தண்ணி குடிச்சிருந்தேன் நிறையா. நான் எப்பவும் போல் தான் சொல்லியிருக்கேன், தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி மட்டும் குடிக்கிறது ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி கொள்ளு ரசம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். வெயிட் லாஸில் இருக்கும்போது கொள்ளு எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது. வெயிட் லாஸ்க்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். வெயிட் லாஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். இன்றைக்கி கொள்ளு கொஞ்சமாக தான் இருந்தது. ஸோ அதனால் அந்த கொள்ளு இருக்கிற கொள்ளை மட்டும் போட்டு அதில் 2 தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நிறைய தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுருந்தேன். கொள்ளு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நிறைய போட்டு வேக வச்சு அதை எடுத்து அப்படியே சாப்பிட்டுப்போம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உப்பு சேர்த்துருக்கிறதால. ஸோ இன்றைக்கி கொஞ்சமாக இருந்ததால் ஸோ அது மட்டும் கொஞ்சமாக போட்டு தான் ரசம் செஞ்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பொரியலுக்கு முட்டைக்கோஸ், கேரட்டு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையுமே சேர்த்து அதை அப்படியே வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுக்கிறத விட இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா இன்னும் பெனிஃபிட் அதிகம். ஸோ அதனால் ஒரு பக்கம் ஸ்டீம் பண்ண வச்சுட்டு அப்புறம் தண்ணி குடிச்சிருந்தேன். ஒரு நாளைக்கு வந்து 3 பாட்டில் தண்ணி குடிப்போம். அதாவது 3 லிட்டர் தண்ணி குடிப்போம். இந்த ஒரு பாட்டில் ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டே காலி பண்ணியாச்சு. இது வந்து செகண்ட் பாட்டில். அது மாதிரி ஒரு சில சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சாப்பிட்லாம். அதுவுமே வெயிட் லாஸுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். நானுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி அரிசி தான் கொஞ்ச நாள் எடுத்திருந்தேன் கஞ்சி. அதுக்கப்புறம் அது இங்கே கிடைக்கிறதில்ல நான் இருக்கிற ஏரியாவில். கருப்பு கவுனி அரிசி நானும் நிறைய இடத்துல கேட்டு பார்த்துட்டேன். ஸோ அதனால் கிடைக்கிறதில்ல, காலி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வாங்கவே முடியல, அப்படியே விட்டுட்டேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி அரிசி கஞ்சி குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக அந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி குடிக்கலாம். ஸோ வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொள்ளு வந்து ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ அது நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் வந்து கையாலையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் வந்து புளியும் நல்லா கரைச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு இடிக்கல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வந்து சீரகம், ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு லைட்டாக இடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி கூட சேர்த்து நல்லா கையாலே கரைச்சி விட்டு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். மெயின் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா ஆயிலை சுத்தமாக கம்மி பண்ணிவிடுங்க.
ஒரு நாளைக்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் நீங்கள் கணக்கு வச்சு அதுவே வந்து 1 டே ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான் ஆயில் சேர்த்துருக்கேன். ஸோ அது கூட வந்து கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக கொதி வந்ததும் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருந்தேன். ஸோ கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் இருக்குன்னா நம்மளோட கொள்ளு ரசம் ரெடி. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நார்மல் ரசத்தை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அதே கடாயிலே வந்து பொரியலுக்கும் ரெடி பண்ணிட்டேன். முட்டைக்கோசையும் கேரட்டையும் ஆவியில் வேக வச்சிருந்தேன் இல்லையா, ஸோ அதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். தாளிப்புக்கு எப்பவும் போல் கடாயில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட கடுகு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த முட்டைக்கோஸ் கேரட்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஆவியில் வேக வைக்கும்போது லைட்டாக மேலே வந்து உப்பு தூவி விட்டுருந்தேன். ஸோ உப்பு நல்லா இறங்கியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கினீங்கன்னா நம்மளோட முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. அவ்வளோதான், லஞ்ச் சாப்பிட்டுடலாம். லஞ்ச் வந்து ஒரு 2:30 கிட்ட சாப்பிட்ருந்தேன். சாதம் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சாதம் ரொம்ப கம்மியான அளவு தான் எடுத்துக்கணும். ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கிட்டாலே போதும். அது கூட அதிகமாக வந்து வெஜிடபிள் தான் நிறைய எடுத்துக்கணும். அது கூட கொள்ளு ரசம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆம்லேட் எடுத்திருந்தேன். இன்றைக்கி பாயில்டு எக் எடுக்கலை, அதுக்கு பதில் ஆம்லேட் தான் எடுத்திருந்தேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான ஃபில்லிங்கான லஞ்சு. சூப்பராக லஞ்ச் சாப்பிட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 5:30 இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்திருந்தேன். ஈவினிங் ஸ்நாக்குக்கு வீட்டில் நிறைய சப்போட்டா இருந்தது பழம். ஸோ அதில் வந்து ஒரு 4 பழம் எடுத்திருந்தேன். இந்த 4 பழமும் நானே சாப்பிட மாட்டேன். பாப்பாவுக்கு ஒரு 2 பழம் கொடுத்துட்டு நான் ஒரு 2 பழம் சாப்பிட்ருந்தேன். அது கூட ஒரு 5-6 பாதாம், 2 முந்திரி, ஸோ அதெல்லாம் வச்சு ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்டுருந்தேன். ஈவினிங் ஸ்நாக்குக்கு இதுதான் சாப்பிட்ணுன்னு இல்லை, நட்ஸ் சாப்பிட்லாம். ஃப்ரூட் உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த ஃப்ரூட் சாப்பிட்லாம். வாழைப்பழம், அது கூட வந்து கொய்யாக்காய் இதெல்லாம் கூட சாப்பிட்லாம். அப்புறம் ஆப்பிள், உங்ககிட்ட என்ன ஃப்ரூட் இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்லாம். ஸோ எந்த ஃப்ரூட் சாப்பிட்றதா இருந்தாலும் கொஞ்சம் அளவாக சாப்பிட்டுக்கோங்க. கொய்யாப்பழமாக இருந்தால் ஒரு கொய்யாப்பழம், வாழைப்பழமாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2 வாழைப்பழம் கூட சாப்பிட்லாம். அப்புறம் வந்து இந்த சப்போட்டா பழம்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ 2 பழமே சாப்பிட்டா ஓகே, போதும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்நாக் முடித்ததும் துணியெல்லாம் காய வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் காய்ஞ்சிருந்தது, அப்படியே கையோடு வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, வெயிட் லாஸில் இருக்கும்போது டீ காஃபி குடிக்கலாமான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக குடிக்கக்கூடாது, அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பட் டீ காஃபி குடிக்காமல் இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு டீ காஃபி எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியாக சுகர் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறையா யூஸ் பண்ணிங்கன்னா வெயிட் கெயின் தான் ஆகும். ஈவினிங் ஸ்நாக்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வாக்கிங் போகிறதா இருந்தால் கூட போகலாம். உங்களுக்கு டைம் இருக்குன்னா கண்டிப்பாக வாக்கிங்கை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க ஈவினிங் போல். எனக்கு டைம் இருக்கிறதில்ல, 2 பேபியும் வந்து மேனேஜ் பண்ணுறதால. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கரெக்டாக இருக்கிறதால நான் இப்போதைக்கு வாக்கிங்லாம் எதுவும் போகல. நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்குன்னா, நீங்கள் இப்போ தான் வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாக்கிங்கை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 hour வாக்கிங் போங்க. ஸோ அதுவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாக்கிங் போகிற சுத்தமாக டைம் இல்லைனா மட்டும் வாக்கிங்கை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் டின்னர் செய்ய வந்தாச்சு. டின்னருக்கு வந்து இன்றைக்கி சப்பாத்தி, அது கூட வந்து எக் புரிஜி. எக் புரிஜினா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம எப்பயும் எக் பொரியல் செய்வோம் இல்லையா, முட்டை பொரியல். ஸோ அதே மாதிரி தான் முட்டையை கொஞ்சம் அடித்து அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, அது கூட வந்து சில மசாலாலாம் ஆட் பண்ணி செய்கிறது தான் இந்த எக் புரிஜி. சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போயாவது நைட் டின்னர் நான் இப்படி தான் செய்வேன். எனக்கு ரொம்ப வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து கடாயில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ அது கூட வந்து ஒரு கேப்சிகம், ஒரு ஆனியன், கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தது. ஸோ அதனால் அதையுமே சேர்த்துருந்தேன். ஸோ அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி சின்னதாக வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிட்டு அது கூட வந்து மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா. ஸோ இதெல்லாம் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ கடைசியாக நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 முட்டை சேர்த்துருந்தேன். எனக்கு அருணுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் 3 முட்டை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட எக் புரிஜி ரெடி. கடைசியாக கொஞ்சமாக பெப்பர், அப்புறம் வந்து கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ சூப்பராக வந்து டின்னர் முடிச்சாச்சு. டின்னருக்கு வந்து 2 சப்பாத்தி, இது கூட வந்து எக் புரிஜி, இது 2 தான் வச்சு சாப்பிட்டுருந்தேன். வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் இதை வச்சு சாப்பிடும்போது. நைட்டு வந்து அவ்வளோவா பசிக்காது. சில பேருக்கு மிட் நைட்டில் நல்லா பசி எடுக்கும். ரொம்ப கம்மியாக டின்னர் நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்கன்னா தான் பசி எடுக்கும். வயிறு கொஞ்சம் ஃபில்லாக இருக்கிற மாதிரி சாப்பிட்டு
சாப்பிட்டுக்கோங்க. அதனால் நிறைய சாப்பிடணும்னு இல்லை, கொஞ்சமாக சாப்பிட்றதே வயிறு வந்து கொஞ்சம் ஃபில் ஆகுற மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. அவ்வளோதான். சப்பாத்தி 2க்கு மேலே எடுத்துக்காதீங்க. சைடிஷ் பொரியல் ஏதாவது அதிகமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் வயிறு நல்லா ஃபில் ஆகும். எக் புரிஜி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அது கூட வந்து லஞ்சுக்கு செஞ்சிருந்த அந்த முட்டைக்கோஸ் பொரியல் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதையுமே வச்சு சூப்பராக வந்து டின்னர் முடிச்சாச்சு. டின்னர் வந்து ஒரு 7:30 கிட்டலாம் நான் வந்து முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எப்பவும் போல் நைட் ட்ரிங்க் குடிச்சிருந்தேன். நைட் ட்ரிங்க்கோட ரெசிபி கேட்டிருந்தீங்க, ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் அப்லோட் பண்ண முடியாது, வீடியோ கொஞ்சம் லாங் ஆகிடும். ஸோ அதனால் வந்து அந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், தேவைப்படுறாங்க செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த நைட் ட்ரிங்க்கையும் ஒரு 7:30க்குள்ளேயே குடிச்சு முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். என்னோடய ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் கரெக்டாக ஒரு 11:30க்கு தான் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ண முடியும். ஸோ அதுதான் கேஸ், டே 1 சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்களும் நாளையிலேருந்து வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ அதுதான் கேஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் குட் நைட்.